ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விவரம் தெரிஞ்சு டவுனுக்கு வந்த காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் அப்படின்னா பனானா லீஃப் ஹோட்டல் தான். திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியரஸ்ட்டாக இந்த ஹோட்டல் இருக்குது. ஒரு பெரிய ஹோட்டல்னால் இந்த ஒரு ஹோட்டலை தான் சொல்லலாம். எனக்கு விவரம் தெரிஞ்சு பிரியாணியை ஃபஸ்ட்டு நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த பனானா லீஃப் ஹோட்டல் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எல்லாம் மாற்றி முன்னாடி நிறைய ஸ்வீட் ஸ்டாலு அப்புறம் ஸ்நாக்ஸு அந்த ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. நான் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க. இதோட டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 இடத்துல பிரித்து டைனிங் ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், விலையும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இதே மாதிரியே ஒரு டைனிங் ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இந்த ஹோட்டலில் தான் வெஜ்ஜும் கிடைக்கும், நான்வெஜ்ஜும் கிடைக்கும். நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே வேலை செய்கிறவங்க, சாப்பாடெல்லாம் சர்வீஸ் பண்ணுறவங்கலாம் அவ்வளோ நல்லா வந்து கவனிப்பாங்கங்க. வேறு எந்த ஹோட்டல்லையுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்காது. என்ன வேணுமோ அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவே மாட்டாங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்தாலே எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இங்கே உட்காந்து சாப்பிட்டது, இவங்க கூட சேர்ந்து பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டது, அதுதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட போனாங்க. கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணவர் யாருன்னா என் கூட காலேஜில் ஒன்றா படித்த சண்முக சுந்தரம் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எங்களை வெல்கம் பண்ணி உட்கார வச்சாங்க. நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் டவுனுக்குன்னு போனோன்னா அப்போ இதுதாங்க பெரிய ஹோட்டல். இங்கே தான் போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ஹோட்டல் வந்து என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்பயுமே வாழை இலையில தாங்க சாப்பாடுலாம் பரிமாறுவாங்க. அது இந்த ஹோட்டலோட ஒரு ஸ்பெஷல். இப்போ ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகும்போது கூட தட்டுக்குள்ளே வாழை இலை வச்சு அதை ரவுண்டாக கட் பண்ணி அந்த மாதிரி தாங்க வச்சாங்க. இந்த மாதிரி வாழை இலை போட்டு பரிமாறலை. இது மாதிரி பரிமாறும்போது வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. என் லைஃப்பில் இது ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படின்றனால இதை வீடியோவை எடுத்து வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால இங்கே மேனேஜராக யார் இருக்காங்கன்னு கேட்டேன். சார் தான் இருந்தார், நட்ராஜ் இவர் பேர். இவர்கிட்ட கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா கஸ்டமர்கிட்டையுமே சாப்பாடெலாம் எப்படி டெலிவரி பண்ணுறாங்க, நல்லா கவனிச்சிக்கிறாங்களா அப்படின்னு அதோட ஃபீட்பேக்கெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் என்னோட 2 பசங்களும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் 65ம் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரு வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணிக்கிட்டாரு. பிளைன் ரைஸோட நம்ம நான்வெஜ் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த வெரைட்டியும் எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே ஆர்டர் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம டேபிளுக்கு வந்துருங்க. அதனால நம்ம காத்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டோம். அதனால் ஆளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. நாங்கள் 12 மணிக்கு மேலே போயிருந்தோன்னா இங்கே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குங்க, கும்பலாக இருப்பாங்க. மட்டன் பிரியாணியில் மட்டனும் சாஃப்டாக இருந்தது. பிரியாணியோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்ததுங்க. பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாரும் ரசித்து ருசித்து சாப்பிட்றத பார்த்து அவரும் ரொம்ப டெம்ட் ஆகிட்டாரு. அதனால் ஏன்ட்ட இருந்த பிரியாணியை கொஞ்சம் வாங்கி அவரும் சாப்பிட்டு பார்த்தாரு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கவும் அவருக்கு மனசே ஆறலை. என்னடா நம்ம மட்டும் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சாரு. ஆனால் யோசிச்சு என்ன பண்ணுறதுங்க, ஆர்டர் பண்ணியாச்சு, அதை தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. மேனேஜர் சார் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறவங்களாம் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறாங்களா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ரவுண்ட்ஸ் வராரு, செக் பண்ணிகிட்டே இருக்காரு. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. சாப்பிட கறி பீஸும் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸு சாஃப்டாகவும் இருந்தது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அதுக்கப்புறமும் பிள்ளைங்க நிறைய ஆர்டர் பண்ணாங்க. எல்லாம் ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். நான் சாப்பிட்ற மும்மரத்தில் நான் வெஜிடேரியனை ஷூட் பண்ணவே மறந்துட்டேங்க. அதுக்குள்ளே ரசம் முடிஞ்சு அவர் மோருக்கும் வந்துட்டார். இருந்தாலும் ஒரு ஆள் மட்டும் பாவமாக வெஜிடேரியன் சாப்பிட்டாங்கல்ல, கடைசியாக அந்த மோரனாவது ரசத்தையும் மோரையும் ஷூட் பண்ணிக்கலாமேன்னு ஷூட் பண்ணிட்டோங்க. ஆனால் எங்கள் பசங்களுக்கு மனசாரலைங்க. அப்பா வெஜிடேரியன் சாப்பிட்றாருன்னு சைடிஷாவது நான்வெஜ்ஜில் இருக்கட்டுமேனு ஏதோ கிரேவியெல்லாம் ஆர்டர் பண்ணி அதை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டாருங்க. ஒயிட் ரைஸ் வந்து அன்லிமிட்டட்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ கேட்டாலும் வச்சாங்க. நல்லா திருப்தியாக எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டாரு. பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.